எந்த ஒரு ஆராய்ச்சி கட்டுரையானதாலும் அதன் மிக முக்கியமான பகுதி என்னவென்றால், உங்களுடைய ஆராய்ச்சி கட்டுரையை எந்த அளவுக்கு நீங்கள் ஆதார குறிப்புகளோடு எழுதியிருக்கிறீர்கள் என்பதில் மிக முக்கியம். ஆதார குறிப்புகள், நூல் பதிப்புகள் எல்லாவற்றையும் பிபிலோகிராஃபி என்று சொல்வார்கள், ரெஃபரன்ஸ் பிபிலோகிராஃபி. அதை எல்லா ஆராய்ச்சி கட்டுரைகளிலும் அதை பின்பதாக குறிப்பிடுவார்கள். ஒவ்வொரு ஆராய்ச்சி கட்டுரையிலும் இந்த ரெஃபரன்சஸ், இந்த பிபிலோகிராஃபிக் என்று ஒரு வரைமுறைகள் வைத்திருக்கிறார்கள். அதுக்கென்று ஒரு ஃபார்மேட் இருக்கும். அந்த ஃபார்மேட்டில் தான் அதை நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதுகிறவர்களுக்கு எழுதுவது கூட மிக எளிமையாக இருக்கும். ஆனால் அந்த ஆதார குறிப்புகளை அந்தந்த இடத்தில், சரியான இடத்துல அதை மேற்கூறி காட்டுவது மிகவும் எளிமையாக இருக்காது. அதனால் பல பேர் அது உண்டு. நான் இப்போ அதை எளிமையாக செய்வதற்கு பல மென்பொருட்கள் வலைதளங்களிலே கிடைக்கிறது. அநேக மென்பொருட்கள் நீங்கள் காசு கொடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக ஜோட்டேரோ என்கிற அந்த மென்பொருள் மிகவும் எளிமையானது. அதை பயன்படுத்தி குறித்து நாம் இந்த காணொலியில் பார்ப்போம். zotero.org என்ற அந்த வலைத்தளத்திலே நீங்கள் சென்றீர்கள் என்றால் இதை நீங்கள் இங்கிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இதிலேயே இங்கே ஒரு டெமோவுக்கு இங்கே சில வச்சுருக்காங்க. லேர்னிங் வீடியோஸ்னு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இதை நான் ஏற்கனவே இங்கேருந்து பதிவிறக்கம் செய்துட்டேன். இதை பதிவிறக்கம் செய்ததோடு நீங்கள் உபுண்டு வலைதளத்திலிருந்து பயன்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்கு சாஃப்ட்வேர் சென்டர்லேயே அது அவைலபிளாக இருக்குது. ஜோட்டேரோ என்று நீங்கள் பதிவு செய்தால் இங்கேயே அவைலபிளாக இருக்குது. இங்கே போய் நீங்கள் இதை அப்படியே நிறுவிக்கலாம். இந்த கணினியில் அதில் அதிகம் இந்த கணினியில் இது ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ளது. இப்பொழுது அந்த ஜோட்டேரோவை நீங்கள் இங்கேருந்தே நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் விண்டோஸில் யூஸ் பண்ணிங்கன்னா EXE ஃபைலாக டவுன்லோட் பண்ணுறதை ப்ரெஸ் பண்ணாலே வந்துடும். இப்போது இந்த பகுதிக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இப்போ ஏற்கனவே பதிவிறக்கம் பண்ணது எதுக்கு, மறுபடியும் எதுக்கு ஆப் சென்டர்லேருந்து இதை பண்ணணும் அப்படின்னா, ஆப் சென்டர்லேருந்து நீங்கள் உபுண்டுவில் போட்டிங்கன்னா உடனே அது இன்ஸ்டால் ஆகிடும். பதிவிறக்கம் செஞ்சு பண்ணுறவங்க டெர்மினல் யூஸ் பண்ணியும் இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ இங்கே நீங்கள் எப்படி ரெஃபரன்ஸ் சேர்க்குதுன்னா, இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா மேனுவலாக இங்கேயே நீங்கள் ஒவ்வொரு ஃபீல்டாக இங்கே என்ட்ரி பண்ண முடியும். PMID இதை மாதிரி கொண்டு இங்கே போட்டிங்கனாலே வந்துடும். இப்போ நான் 1 2 செஞ்சு காட்டுறேன். இப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த மாதிரி ஆன்டி கேன்சர் ட்ரக்குன்னு ஒரு வலைத்தளத்துலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் இங்கே DOI நம்பர் இங்கே இருக்குது. ஸோ இதை நம்ம காப்பி செஞ்சுக்கிறோம். இதை கொண்டு போய் இந்த பர்டிகுலர் இதில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் என்ட்ரி கொடுத்தீங்கனாலே உடனே அது இங்கே லோட் ஆயிரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜேர்னல் நேமு, டைட்டிலு, ஆத்தர்ஸு எல்லாரோட டீட்டெயிலும் இங்கே வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பப்ளிகேஷன் எல்லாமே இங்கே வந்துருச்சு. சரி, இந்த ஆர்டிக்கிளை நான் இங்கே வளையத்தில் படிக்கிறதுக்கு PDF-ஆக டவுன்லோட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு பதிலாக இங்கேயே நீங்கள் என்ன பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வலைதளத்தில் பதிலாக இந்த சாஃப்ட்வேரே உங்களுக்கு அந்த பேப்பரை இங்கே கொண்டாந்து கொடுத்துரும். ஸோ இங்கேருந்தே நீங்கள் இதை படிச்சிக்க முடியும். இதில் நீங்கள் நோட்ஸ் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா கூட இங்கேயே நோட்ஸுக்கான ஒரு பகுதி இருக்குது. இதிலே அனோட்டேட் பண்ணலாம், நோட்ஸ் எடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஏதாவது ஒரு பகுதியை படிக்கிறீங்கன்னா அந்த பகுதியை இங்கேயே நீங்கள் அதை ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த பகுதியை நீங்கள் ஹைலைட் பண்ணலாம். அதில் ஒரு நோட் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதிலே ஏரியா செலக்ட் பண்ணிக்கலாம். அதிலே கலர் பிக்ஸ் பண்ணி வெவ்வேறு கலரில் கூட நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அது சம்மந்தமான ஒரு செய்தியை நீங்கள் டேக் பண்ணிக்க முடியும். இது சம்மந்தப்பட்ட லிங்க் ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் இங்கேருந்தே அந்த டெக்ஸ்ட்டை லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே ஓரளவு ஒரு குறிப்பெடுப்பதற்கான எல்லா விதமான ஒரு குறிப்பெடுப்பதற்கான சாதனங்களும் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இப்போ நான் அடுத்தடுத்தது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் வேறு ஒரு வலைதளத்துலேருந்து கூட நான் இன்னொரு பேப்பர் எடுக்கிறேன். ஒரு நேச்சர்ன்ற பகுதியிலேருந்து எடுக்கிறேன். இப்போ இந்த வலைதளத்துலேருந்து கூட நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இதை டவுன்லோட் PDF இவங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம பார்க்க வேண்டியது DOI நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். தொடர்ந்து இந்த ஜோட்டேரோ மென்பொருளை எப்படி பயன்படுத்துறது பார்க்குறோம். இப்பொழுது எப்படி நீங்கள் ஆர்டிக்கல் எழுதுறது, அதை எப்படி நீங்கள் ரெஃபரன்ஸ்குள்ளே கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதை செய்கிறதுக்கு நீங்கள் முன்னாலேயே ஜோட்டேரோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா. இப்போ ஒரு வேர்டு ரைட்டர் இல்லைனா வேர்டில் அந்த எக்ஸ்டென்ஷனை ப்ளக்கினாக ஆட் பண்ணணும். அதை நீங்கள் இப்போ உபுண்டுவில் லிபர் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறீங்களா, லிபர் ஆஃபீஸ்க்குள்ளே டூல்ஸ்னுன்ற பகுதி போய்ட்டு எக்ஸ்டென்ஷன்ற பகுதி பண்ணுங்கள். இங்கே ஆல்ரெடி நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதை எப்படி பண்ணேன் அப்படின்னா, ஆடுன்ற பட்டனை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுன்லோட்ஸில் நீங்கள் ஜோட்டேரோவை அன்சிப் பண்ணி வச்சுருப்பீங்க. இல்லாட்டி எங்கே நீங்கள் அன்சிப் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஃபைலுக்குள்ளே திரும்ப டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எக்ஸ்டென்ஷன் ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு
திரும்ப அதுக்குள்ளே Zotero ஆஃபீஸ் ஓப்பன் ஆஃபீஸ் இன்டெகிரேஷன் Zotero ஓப்பன் ஆஃபீஸ் இன்டெகிரேஷன் என்ற அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிங்க. அதுக்குள்ளே இன்ஸ்டால்னு ஒன்று இருக்கும். இன்ஸ்டாலை ஓப்பன் பண்ணிங்க. அதுக்குள்ளே OXT என்ற அந்த ஒரு ஃபைல் இருக்கும். Zotero ஓப்பன் ஆஃபீஸ் இன்டெகிரேஷன் OXT. இந்த ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன்னு கொடுத்தீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு இங்கே நிறுவப்பட்டுரும். இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னரில் உங்களுக்கு அந்த பட்டன் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணதும் எந்த மாதிரி ரெஃபரன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்றத கேட்கும். நீங்கள் அந்த ரெஃபரன்ஸை வந்து இங்கேயே நீங்கள் பண்ணிக்கலாம். முதல் தடவையாக நிறுவினும் போது என்ன மாடல் நீங்கள் தேவைப்படுதுன்றதை இங்கேயே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து நீங்கள் அதை பண்ண முடியும். இந்த இடத்துல நீங்கள் எந்த ரெஃபரன்ஸை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இங்கே டைப் பண்ணாலே இங்கே டவுன்லோட் வந்துடும். ஸோ அப்புறம் என்ன மாடலில் நீங்கள் அதை ரெஃபரன்ஸ் கொடுக்க போகிறீங்கன்றதை இங்கேயே உங்களால் பண்ணிவிட்டு என்ட்ரன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஒர்க்கை டைப் பண்ணலாம். ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரெஃபரன்ஸ் கொடுக்கணுன்னாலும் திரும்ப கிளிக் பண்ணுங்கள். திரும்ப உங்களுக்கு என்ன ரெஃபரன்ஸ் வேணுமோ நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே அந்த ரெஃபரன்ஸ் ஐடியா கிடச்சிடும். அதை நீங்கள் இங்கே இன்சர்ட் பண்ண முடியும். இப்படி நீங்கள் தொடர்ந்து உங்களோட பதிவில் செஞ்சிட்டே போகலாம். உங்களோட எல்லா இதையும் இங்கேருந்து இண்டெக்ஸ் பண்ண முடியும். இண்டெக்ஸ் பண்ணிவிட்டு இது என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஆர்டர்லேயே உங்களால் இதை ஜென்ரேட்டும் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக இதை எக்ஸா ஜென்ரேட்டும் உங்களுக்கு லைப்ரரியிலேருந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மேலும் அடுத்த ஒரு காணொளியில் இன்னும் அதிகமான ஆராய்ச்சிக்கு தேவையான விஷயங்களை நாம் பேசுவோம். நன்றி.